அட ஆமாங்க, சந்தானமே தாங்க. வடக்குப்பட்டி ராமசாமி இது அவருக்கு சந்தானம். பாட்டா வேற லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம பிளாக் ஆரம்பிக்கும் போதே நாளைக்கு அம்பராம்பாளையம் 6 போகிறோம், மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பிளாக் ஆரம்பிச்சா கடைசியில் இங்கே வந்து பார்த்தா இங்கே நடந்த படத்தில் நடந்த எல்லாமே நாளைக்கு நம்ம பிளாக்ல பார்க்க போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தை போய் பாருங்க. வாங்க மக்கள், ராகி தோசை வாங்கியிருக்கிறேன். நம்ம தலைவர் சாப்பிட்டு இருக்காரு. தலைவர் எப்படி தலைவா இருக்கு? நல்லா இருக்கா? அடி போடு. ஆமா மச்சான், பாருடா. நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் கெடுதல் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது வந்து சாமி வந்து கேட்குற மாதிரின்னு வைங்களேன். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கானுங்க. 25 கிலோ சிப்பத்தை பிரிச்சு உள்ள கொட்டி கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டானுங்க. சாப்பிட கூட கூடாதா, ஃபோன் வந்தா பேசக்கூடாதா, சாப்பிட்ற இடத்துல ஃபோன் வந்தா பேசக்கூடாதாம்மா, என்ன எமர்ஜென்சினாலும் வெளியே போய் தான் பேசணும்மா. வரப்ப நான் யாருக்குமே சாப்பிட விருப்பம் இல்லை. ஒரு குழந்தைக்கு ஒரு தட்டு தர மாட்டேன்டான ஒரு சின்ன குழந்தை. அதுக்கு இப்போ ஒரு பையனுக்கு வந்து சின்ன குழந்தை பையன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் சப்ளைங் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த டக்குன்னு ஆரம்பிச்ச விளாக் தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி படத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. சரி, இதுல இருந்தே விளாக் ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்கு போறாங்க. வாங்க அப்படியே ஜாலியாக போய் படத்தை பார்த்துட்டு நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு அம்பராம்பாளையம் ஆற்றுல போய் நாளைக்கு காலையில் அம்பராம்பாளையம் ஆற்றுல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாசாணி அம்மன் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதார் சொல்றாப்புல. பார்க்கலாங்க, பாசிபிள் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் சேர்த்து ஒரு பிளாக்கா போட்டுடலாம். வாங்க படத்துக்கு போகலாம். வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்கு ஃபைனலி ரீச்டு முருகாலயா ஏசி தேட்டருங்க. இதை வரைக்கும் நம்ம பிரதீப் வண்டி ஓட்டிட்டு போகிறாப்புல. பசங்க 2 பேர் அங்கே இருக்கானு, கௌதம், அதுக்கப்புறம் நம்ம அசோக்கு. வண்டியை கொண்டே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கலாங்க. என்னப்பா வடக்குப்பட்டி ராமசாமிங்கிற அம்பராம்பாளையம்ங்கிற அப்படி இப்படிங்கிறீங்களா மக்கள்? அதான் உங்களுக்கு தெரியும், நான் பொள்ளாச்சி வந்துட்டு அப்புறம் வால்பாறை சீரிஸ் பண்ணியிருந்தோம்லங்க. அதை காலையிலேயே போயிட்டு அப்புறம் நைட்டே வந்துட்டு அப்புறம் சரியான தூக்க கலக்குங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும், அப்புறம் அந்த நான் கூட அது வீடியோவில் முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி தூக்கமே சரியாயில்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல. ஸோ அந்த காரணத்தால் நல்லா வந்து தூங்கிட்டேன். அப்புறம் பசங்க வேறு நைட்டு படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில் வந்து முருகாலயா தேட்டரில் வந்து புக் பண்ணிட்டாங்க. வடக்குப்பட்டி ராமசாமி படமுங்க. என்ன வடக்குப்பட்டி ராமசாமி படத்துல யாரு ஹீரோ அப்படிங்கிறதே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். எனக்கு இந்த வரைக்கும் தெரியாது யாரா ஹீரோ. சந்தானமா? சரி 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 சரிங்கண்ணா, ரைட்டுங்கண்ணா, ஓகேங்கண்ணா. வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்கு போயிடலாமா? தெரியல படம் நல்லா இருந்தால் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஜாலியாக பார்க்கலாம், இல்லை அப்படின்னா தூங்கிடுவோம். அப்படியெல்லாம் ஒரு படத்தை நம்ம சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அவன் எவ்வளோ காசு, நான் வந்து என்னுடைய ஃபீலிங் சொல்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப தூக்கத்தில் இருக்கிறேன். சரி வாங்க மக்கள் பார்க்கலாம். அப்பா சரியான தூக்கத்தில் இருக்கிறேன், உளறிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அட ஆமாங்க, சந்தானமே தாங்க. வடக்குப்பட்டி ராமசாமி இது அவருக்கு சந்தானம். அப்புறம் அவரு அந்த ஆக்டரு, நிறைய ஆக்டர் தான், நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த காமெடி ஆக்டர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. விஷால் சினிமாஸ் 4K 3D டால்பி ஆட்டோமாஸ்ன்னு ஓட்டிருக்கிறாங்க, சூப்பரு. சரி வாங்க மக்கள்ஸ் பார்ப்போம். சரி ஓகே மக்கள்ஸ், இதை அவருங்க டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க பசங்க, வாங்க போகலாம். உள்ள தரணுமா? வெளியே இருக்கிறதா? அப்பா நல்லா பெரிய தேட்டர், மறுபடியும் தேட்டர் ஆனப்பா கூட்டம் தான் இல்லை. மொத்தமாக ஒரு 500-600 பேர் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டால்பி ஆட்டோமாஸ்ன்னு ஓடுறதெல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க எஃபெக்ட். அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் பார்க்கலாமாப்ல. இந்த ஊருக்குள்ள வர போக இருக்கிற ஒரே வழி இந்த பாலம் மட்டும்தான். few moments later மக்கள் இன்டர்வல் போட்டாங்க. இன்டர்வல் வரைக்கும் படம் சூப்பராக இருக்குது. நான் கூட தூங்கிடுவேன்னு நினச்சி தான் வந்தேன். ஆரம்பத்தில் இன்னெல்லாம் நான் பேசிகிட்டு இருந்தேன் நாங்கள்லாம். ஆனால் தூக்கமே வரலைங்க. 2-3 நாளாக தூக்கம் இல்லாத போதும் கூட படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வேறு லெவலு. கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள், அட்டகாசம், புது கான்செப்ட்டு. இன்ட்ரோல் வரைக்கும் சூப்பருங்க, நல்லா ஜாலியாக பண்ணது, ஹாப்பியாக இருந்துச்சு. பையன் ஒருத்தம் கூட தூங்கலை. மாப்பிள்ள நல்லா இருந்துச்சு எல்லாமே. நல்லா இருந்துச்சுல இன்ட்ரோல் வரைக்கும் ஓகேங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன் மக்கள். சூப்பருங்க, பாட்டாக வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக நம்ம பிளாக் ஆரம்பிக்கும் போதே நாளைக்கு அம்பராம்பாளையம் 6 போகிறோம், மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பிளாக் ஆரம்பித்தா கடைசியில் இங்கே வந்து பார்த்தா இங்கே நடந்த படத்தில் நடந்த எல்லாமே நாளைக்கு நம்ம பிளாகில் பார்க்க போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தை போய் பாருங்கள், நம்ம வீடியோவையும் பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், என்னால் நம்பவே முடியலைங்க.
நாங்கள் நாளைக்கு வந்து அம்பராம்பளை ஆற்றுல குளிச்சுட்டு மாசாணியம்மன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக் ஆரம்பித்தேன். சரி நான் நைட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு அப்படியே போகிறேன்னு சொல்லி வேணும். கடைசியில் இங்கே பார்த்தா கர்நாத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாமிங்க பார்த்தா அந்த மாசாணியம்மன் மாதிரி ஃபேமஸான சாமி தான். அந்த இதெல்லாம் காமிக்கிற ஆறு நானும் என் மாப்பிள்ளை இதெல்லாம் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க, வால்பாறை வீடியோ பார்த்துருப்பீங்க. அதிரப்பள்ளி போகிறதா பிளானுங்க. ஆனால் என் மாப்பிள்ளைய எல்லாருமே இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது இந்த படத்தை வந்து இன்றைக்கி பார்க்கணும். எல்லாம் அவன் செயல் சிவாய நமக்கு எல்லா கடவுளும் ஒன்று தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நீங்கள் படத்துக்கு வரப்பவுமே பக்தி மயத்தில் வந்து அன்னைக்கு நைட்டு ஏதோ பக்தியில் தானே வீடியோ பேசணும். ஒரு நாள் நம்ம ஜிகில் தான் நல்லா பிளேஸ் பண்ணுங்களேன் ஜிகிலடா. ஆனால் உண்மையாலுமே பட்டம் நான் யோசிச்சு பாருங்களா, அதிரப்பள்ளி போயிருந்தா அப்படின்னா இந்த படத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். எனக்குலாம் பட்டத்தை என் வாழ்க்கையிலேயே ஒரு படத்தை இவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். எப்போ இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, வேற லெவலுங்க. நான் என்னமோ நான் என்னடா வடக்குப்படி ராமசாமி என்னடா நடிச்சிருப்பாரு சந்தானம் அப்படின்னு வந்தேன், மெய் சேர்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப டச்சாக இருந்துச்சு. சரிங்களா, தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவாக போற்றி. மதத்தின் பெயரால் நம்ம பல கடவுள் என்று சொன்னாலும் கூட கடவுள் ஒருவரே. ஸோ அதனால் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம். சரிங்களா, சிவாய நமக. The next day. மக்கள் காலை வணக்கம். தூங்கி எந்திரிச்சாச்சுங்க. தூங்கி எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு குளிக்கல. அதை உங்களுக்கு தெரியுமா, அம்பராம்பளை ஆற்றுல தான் போய் குளிக்க போகிறேன். குளிச்சு விட்டு மாசாணியம்மன் கோயில் போக போகிறேன். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல தான் நமக்கு சோறு முக்கியம். அதனால் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸோட களத்தில் இறங்கியாச்சுங்க. சுவாக இட்லி சாப்பிட்றதான், நம்ம மாப்பிள்ளை பொங்கல் சாப்பிட்றதான். ஏன்னா நம்ம மாப்பிள்ளை எதுவுமே சாப்பிடல. நானும் நம்ம தலைவர் வந்து ராகி தோசை வாங்கியிருக்கிறேங்க. இந்த ஹோட்டலில் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குமா. ரீசனாக தான் ஆரம்பிச்சாங்களாமா. பொள்ளாச்சி ஐயப்பன் கோயிலிருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் லெஃப்ட் சைட்லிங்க கேஎஸ் ஆட்டோ ஸ்பேர்ஸ் இருக்குல்லங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த ஹோட்டல் கடைங்க. பேருன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு சொல்கிறேன். பசங்க நம்ம ரீசெண்டாக வந்து இங்கே தான் சாப்பிட்டுருக்காங்களா, பொள்ளாச்சிக்கார யாராவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். பொங்கல் ட்ரை பண்ணி பார்த்தேன், இட்லி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ ராகி தோசையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க பார்ப்போம். வாங்க மக்கள், ராகி தோசை வாங்கியிருக்கிறேன். நம்ம தலைவர் சாப்பிட்ருக்காரு. தலைவர் எப்படி தலைவா இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே தலைவா. அப்படியே எடுத்துங்க, அப்படியே ஒரு குழம்புல டிப் பண்ணி சூப்பராக இருக்குங்க. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று நல்லா தான் இருக்குது. ஹோட்டல் பேர் என்னன்னா ஆர்ஆரா? ஆர்ஆர் ஹோட்டலுங்க. கேஎஸ் ஆட்டோ ஸ்பேர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல ஆர்ஆர் ஹோட்டல், மாசாணியம்மன் ஆட்டோ கன்சல்டிங். ஆர்ஆர் டேஸ்ட் ஹோட்டல் பேருங்க. அண்ணன் தான் ஓனர். அண்ணா கடை இருக்குன்னு சொல்றீங்க? கடை வெங்கடேச காலனி. வெங்கடேச காலனி. வெங்கடேச காலனி, ஐயப்பன் ரோடு. ஐயப்பன் ரோடு. சரிண்ணா, ஓகேங்க மக்கள், வந்தா சாப்பிடுங்க. ஓகேவா? அழுத்து சொல்லி மக்களுக்கு தெரியும். இதோ பாருங்க மக்கள், அங்கிட்டு தாங்க ஐயப்பன் கோயில் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஎஸ்கே ஆட்டோ ஸ்பேர்ஸு, மாசாணியம்மன் ஆட்டோ கன்சல்ட்டிங்கு, அப்படியே இங்கே பார்த்தீங்க வைங்க, இங்கே தான் ஹோட்டல் இருக்குதுங்க. அதை பாருங்க, ஆர்ஆர் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, பஸ் ஸ்டாண்டு போகிற ரூட்டுங்க. ஐயப்பன் கோயிலிருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற ரூட்டு அதில் உள்ளதாக இருக்குது. அண்ணா வணக்கம்ண்ணா. நம்ம கடையில் என்னென்ன ஐட்டம்னா இருக்குது, என்னென்ன ஸ்பெஷலு, எப்படி என்னது? நமது கடையில் இட்லி, மீன் குழம்பு, தோசை, கார தோசை, ராகி தோசை, கம்பு தோசை, சோள தோசை, காலையில் டிஃபனு, பூரி, பொங்கல். மதியம் வந்து அளவு சாப்பாடு 50 ரூபா. ஒரு மீன் பீஸோட பொரியல், பாயாசம், சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, ரசம், மோர் இருக்க சாப்பிட்டுக்கலாம். வேறு தக்காளி சாதம், தயிர் சாதம், கருவேப்பிலை சாதம், மல்லி சாதம், பருப்பு சாதம், தேங்காய் சாதம், சுண்டல் சாதம், பாசிப்பயிறு சாதம், பிரியாணி, குஸ்கா, புரோட்டா, கோதுமை புரோட்டா, சப்பாத்தி, பன் புரோட்டா, இலை புரோட்டா, இவ்வளோ கிடைக்கும். எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. சரி, நல்லா இருண்ணா. ஓகே, தேங்க்யூ. ஓகே மக்கள், நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. அம்பராம்பளை ஆற்ற நோக்கி போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு. இதோ பாருங்க, இதுதானுங்க அம்பராம்பளை ஆறுங்க. தெரியுதா? மாசாணியம்மன் கோயில் ஒட்டி வர ஆறு தான் அம்பராம்பளை ஆறு. சூப்பரு மக்கள். அங்கே பார்த்தமல்லங்க, அது என்னங்க புளிய மரம். இந்த ரயில்வே ட்ராக் தாண்டிங்க மாசாணியம்மன் கோயில் போகிற வழியில் இருக்கு பாருங்க. புளியம்பூ எல்லாம் பூத்துருக்கு, நல்ல மனமாக இருக்குதுங்க. அப்பா, ஃபைனலி ரீச்டு. அம்பராம்பளை ஆறுக்குள்ளே வந்தாச்சு. மாப்பிள்ள போலாமா? இங்கே பாருங்க, எல்லா துணி கட்டப்பையில் ஓட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு, துண்டு கிண்டு எல்லாமே இருக்குது. வாங்க போகலாம் வாங்க. இங்கே பாருங்களா, தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு.
ஒரு ஆள் சக்ஸஸ் 2 பேர் வந்தாச்சு 3 பேர் வந்தாச்சு தள்ளி விடுறவன எடிட் பண்ணும்போது இந்த காட்சி வைக்கலாமா வேண்டாமான்னு எனக்கே இதாக இருந்துச்சு, நர்வஸாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் பிரதீப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஃபன்னாக இருப்போம். பிரதீப் நான் கௌதம் ரொம்ப ஃபன்னாக தான் இருப்போம். பிரதீப் என்னைக்குமே வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்போம். அவனு வந்து ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஆன்லைன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் நல்லா பின்னாடி பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருவான். நல்லவே தேவை. பட் இருந்தாலும் இது வைக்கலாமான்னு தோணிச்சா நீங்கள் தப்பாக நினச்சிக்காங்க. அந்த பையனை மட்டும் அப்படி பண்ணுற பண்ணிச்சுக்காதீங்க. அது ரொம்ப நாங்கள் ஜாலியாக எங்கள் நல்லா சொந்தக்கார பசங்க ரொம்ப ஜாலியாக தான் இருப்போம். அதில் ஒருத்தர் வந்து என்றைக்குமே ஹர்ட் பண்ணிக்க மாட்டோம். சரிங்களா? அதனால் வந்து யாரும் இப்போ நினச்சிக்காதீங்க. ஓகேவா? ஃபைனலி ரீச்டு. குளிக்கிறதுக்கு தரமான ஸ்பாட்டுங்க. ஏன்னா அங்கெல்லாம் கூட தனி தரன்னு இழுக்கும். இந்த இடம் நல்லா நீட்டான ஸ்பாட்டு. சூப்பர். பையெல்லாம் வச்சுட்டு வாங்க போய் ஒரு குழியில் போடுவோம். இங்கே பாருங்க மக்கள், பிரதீப் அவர் தான். அவர் போட்டிருக்கிற ஸ்லீவ் வந்து என்னதும் இல்லை, கௌதம். இது கௌதம் போட்டிருக்கிற சாக்ஸ் அசோக்குது. உன்னடா சுதாகரே பார்த்து மாப்பிள்ள குளிக்கலாமா? செம்ம ஸ்பாட்டுங்க. ஆனால் தரமான ஸ்பாட்டு. ஒரே சுட்டு தான் போட்டு அழகா 5 சுட்டு நீதான வாங்க எனக்காக பாருங்க. முதல்ல எடுத்தோடனே நம்ம மாப்பிள்ள உள்ள இறங்கி அம்மா மாப்பிள்ள சரியான சொல்லிடா. ஓகே மக்கள் வாங்க நம்மள இறங்கலாம். அப்பா ஐயோ சாமி சத்தியமே செம்மையா இருக்கிற சொல்லி முடிகிறா. ஃபர்ஸ்ட் போடு. மாசாணி அம்மா தாயே ஆத்தா அம்பராமலை மாத்தா கண்ணாத்தா போடு ஒரு முடியல. கண்ணாத்தா நேத்து கண்ணாத்தா நைட் படத்துல இன்னைக்கு காலையில மாசாணி ஆத்தா. செவையா இருக்குதுங்க, ஜாலியா இருக்குதுங்க. வாவ் செம்மங்க, உண்மையாலுமேங்க வேற லெவலுங்க. மச்சான் இந்த இடத்துக்கு வரணும் என்ன சொல்லி வரணும்? இந்த இடத்துக்கு வரணும் என்ன சொல்லி வரணும்? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பின்னாடி மின்மயானம் இருக்குல, ஆனமலை மின்மயானத்துக்கு பேக் சைடு. ஆனமலை மின்மயானத்துக்கு பேக் சைடு. மின்மயானம் எது அப்படின்னா பாருங்க, அதுதான் சுடுகாடு. அதுக்கு அப்புறம் தானே புரியும் நம்ம மக்களுக்கு. அது மின்மயானம் கரண்ட் எடுக்கிறதுன்னு நினைச்சாலும் நினச்சிக்கோங்க. ஸோ அதனால வந்து சுடுகாட்டுக்கு அப்படியே பக்கத்துல இங்கே ஆனமலையில பொள்ளாச்சி மாசாணி கோயில் இருக்காங்க. அதுக்கு அது ஆனமலை பாலம், அங்கே ஒரு பாலம், இந்த ஆத்துப்பாலம் ஆனமலை ஆத்துப்பாலம் இருக்குதாங்க. அந்த பாலத்தை ஒட்டி ஆனமலையில் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட், ஏமாச்சா பொள்ளாச்சின்னு வந்தீங்க அப்படின்னா ரைட்டு. எல்லாம் கட் பண்ணி அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஆஃப் ரோடு மாதிரி வருங்க. மின்மயானத்துக்கு பக்கத்துலயே. சரிங்களா? கீழே முக்கோணம் அங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இது போடுயா அடி போடு. ஆமா மச்சான் பாருடா, சரியான பிளேஸுங்க. ஏய் என்னது 15 minutes later. பாருங்க மக்கள், மாசாணி கோயில் போர்டு இருக்குது. போ மச்சான், ரீச் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ரீச் ஆயிட்டேங்க. பாருங்க, அட இங்கே ஆர்ச் இருக்குதா? ஆர்ச்சுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் டோக்கன் போட சொல்லுவாங்க. நம்ம தேவைகள் உள்ளே கூட நிறுத்திக்கலாங்க. நேரோட மச்சான், நேரு போடா. இல்லை வீடு இருக்குதுன்றலாம். ஓ மச்சான் அங்கே அங்கே உள்ள விடு. இங்கே போடு. இதை பாருங்க, இங்கே ஏதாவது ஸ்டாண்ட் இருக்குது, இங்கே போட்டுக்கலாங்க. அங்கே எல்லாம் இங்கே விட தேவையில்லைங்க. கோயில் நிர்வாக ஸ்டாண்ட்லேயே விட்டுக்கலாங்க. பார்க்கிங் இங்கேயே இருக்குது. காசு வாங்குவாங்க மாப்பிள்ள. பட் அதுக்கு இது பரவாயில்ல, நம்ம விசாலமாக நல்லா நெவில் நிறுத்திக்கலாம். இங்கே பாருங்க, பொம்மை கடை, பூஜை சாமான் கடை. அதை பாருங்க, மாசாணி அம்மா ராஜகோபுரம். எங்கள் நீங்கள் ஜாலியாக இருக்கிற பசங்கள் தான் மக்கள் நினச்சிங்க. அப்படி இல்லைங்க, எங்களுக்குள்ளே கருத்து கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் இருக்குதுங்க. நாங்களும் கோயிலுக்கெல்லாம் போவோம். நான் போவேன்னு தெரியும். பசங்களை இவனு எல்லாருமே அப்படித்தானுங்க. நல்ல பசங்க எல்லோரும்.
ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த இதெல்லாம் இந்த உப்பு இதெல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் அது. இங்கே எல்லாமே பழம் எல்லாம் வச்சு சாமி போடுறாங்க. இந்த பழத்தை எல்லாமே பூசாரிங்க எடுத்துக்குவாங்க, தப்பில் வேஸ்ட்டெல்லாம் போகாதுங்க. இங்கே சாமி கும்பிட்டுங்க அப்படியே உள்ள போலவாங்க. இங்கே பாருங்க, அங்கே கொட்டுறாங்க பாருங்கள் மஞ்சப்பொடி, உப்பு, சேகப்பெல்லாம். மக்கள் கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, சரியான பெரிய கோவில், நல்லா பயங்கரமாக இருக்குது. எப்போ வந்தாலும் கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு திங்கக்கிழமையே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. இதே ஞாயிற்றுக்கிழமை, விசேஷ நாள், அமாவாசை, பௌர்ணமி, அந்த மாதிரி டைமில் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். வாங்க லைனில் போய் பொதுதர்சனில் போய் சாமி போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், மிளகா வாங்கிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், நம்ம ஐயாட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இந்த செக்கில் போட்டுறாருங்க. இங்கே மாசாணியம்மன் கோயிலில் மிளகா அரைக்கிறது ஃபேமஸுங்களாங்க ஐயா. ஐயா பிஸியாக இருக்கிறாருங்க. இதை பாருங்க, இந்த செக்கில் ஆட்டி அங்கே வந்து சாமி இருக்குதுங்க, அங்கே கொண்டு எடுத்து இது பண்ணுறாங்க, சாமி மேலே போடுறாங்க. அப்படி தானுங்க செக்கில் ஆட்டி இது பண்ணுறது. இதோ பாருங்க மக்கள், ஏதோ ஒரு நம்மளை வந்து யாரோ ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்களோ அந்த மாதிரிலாம் இந்த நிறையா சொல்கிறாங்கல்ல, கெட்ட செய்தியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து மிளகா வாங்கிட்டு வந்துங்க, இந்த செக்கில் போட்டு ஆட்டிங்க, அதை வந்து எடுத்து அதை பாருங்க அங்கே சாமி இருக்குதுங்களா, அந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் கெடுதல் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது வந்து சாமி வந்து கேட்குற மாதிரின்னு வைங்களேன். இதை பாருங்க, இப்படி தான் சுற்றி வராங்க. ஓகேங்கண்ணா. அதோ பாருங்க மக்கள், இந்த மாதிரி தாங்க மிளகா அரைச்சி நம்மளுடைய கவலைகளை சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து மாசாணி அம்மா கேட்பாங்க, நீதி தேவதை அப்படிங்கிற மாதிரி. ஓகே 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 ரைட். ஓகே, அடுத்து அதே மாதிரி தானே. சரிங்க ஐயா. இதோ பாருங்க, இப்படி தானுங்க ஐயாவே கவர் பண்ணி சொல்லிட்டாரு. இதோ பாருங்க, இதுதானுங்க கோவிலினுடைய பேக் சைடுங்க. அங்கே வந்து பேச்சியம்மை, துர்கா எல்லாம் இருக்குது. இங்கே வந்து நிறைய அங்கங்கே வந்து மகாசூர மர்தினின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் இருக்குது. கோயிலை சுத்தமே நிறைய சாமி இருக்குதுங்க. உள்ளே வந்து மாசாணி அம்மன் சாமி இருக்குன்னு வைங்களேன். அவ்வளோதான், இதுதாங்க மாசாணி அம்மன் கோயில். இங்கே எல்லாம் பாருங்களேன், மாசாணி அம்மனுடைய அந்த எந்திரம், அதுக்கப்புறம் மாசாணி அம்மன் ஃபோட்டோ. உள்ளே வந்து மாசாணி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க படுத்துருக்கிற கோலத்தில் தான் இருப்பாங்கன்னு வைங்களேன். சூப்பராக மாசாணி அம்மன் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் கோவில் பிரசாதம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த முறுக்குங்க, கோவில் பிரசாதமெல்லாம் வச்சுருப்பாங்க, பஞ்சாமிர்தம் எல்லாமே இருக்கும். அடுத்து அப்படியே வாங்க உள்ளே போயிட்டு சாமி போடலாம். அந்த பக்கம் இருந்து வந்தீங்க அப்படின்னா கூட்டமாக இருக்குது. இந்த பக்கத்தில் கூட்டமே இருக்காதுங்க. காசு கொடுக்குறவங்க கூட லைனில் நிற்கிறாங்க. நாங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். டக்குன்னு வச்சு சாமி பார்த்துருவோம். ஃப்ரீ தரிசனம் தான். இதோ பாருங்க, அம்மா உள்ளே படுத்துருக்கிற குளத்தில் இருக்குதுங்களா, அருள்மிகு மாசாணி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு. இதுதானுங்க சாமி. சாமி கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தா இங்கே பாருங்க பந்தி நடந்துகிட்டு இருக்குதுங்க. பழனி தேவஸ்தானத்தில் எப்படி சோறு போடுவாங்களோ அதே மாதிரி சோறு போட்டுட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க, நம்மளும் வாய்ப்பு இருந்தால் சாப்பிட்டு போகலாம். இங்கே வர இங்கே வரா என்னமோ தராங்க எல்லாத்துக்கும். பிரசாதம் மாதிரி இருக்குது. பிரசாதங்களா? பிரசாதமா? நன்றிங்கக்கா. ஓ வாருங்க, சக்கரை பொங்கலுங்க, சூப்பரு. இந்த கேட்டுக்குள்ள வர நீ இப்படி இப்படி வந்துடலாம்டா இந்த சைடு. அதே இங்கே ஒரு நிமிஷம். சக்கரை பொங்கல் பிரதீப் இருக்கானுங்க. இன்னொருத்தர் நாள் அவங்க ஆயா வந்து இறந்துருச்சா, அதனால் நம்ம சாயப்படக்கூடாது. இப்போ புண்ணியாசெல்லாம் முடிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் 6 மாதம் கோயிலுக்கு போகக்கூடாதுமாங்கல்லுங்க. அதனால் வெளியே நிற்கிறான் பையன். சரி சாப்பிட்டுனாலும் போயலான்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்றோம். வரட்டும், சாப்பிட்டு போகலாம். செம்மையாக இருக்கிறோம். அச்சுட்டு மறுக்கா வந்துருச்சா? அடுத்த போச்சு எடுத்துருப்பாங்க. அப்பளை கம்மியாக இருந்தாலும் மேலே மறுக்கா கொடுக்குறாங்க. மறுக்கா அப்புறம் நல்லா இருக்குதா? சூடாக இருக்கா? அதே சூப்பராக இருக்குது. ஒர்த்து ஏமாப்பில் ஒர்த்து. மக்கள் அடுத்து பாருங்க, நம்மளுக்கு பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா ஒரு மிகப்பெரிய கொட்டாயி. அது அன்னதான கூடம் இல்லைங்க. நான் கூட அன்னதான கூடம் நினைச்சேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 150 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள இருக்கக்கூடிய பணம் கோடிக்கணக்கான பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் சேர்ந்து ஒன்றா உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கேட்டால் ஒரு வீடியோ எடுத்துக்கலாமான்னு
அப்புறம் என்னட்டாங்க, இல்லைங்க நாங்களே எங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்குது, நாங்கள் தான் எடுப்போம், வேற யாரும் எடுக்க விட மாட்டோம் அப்படின்னாங்க. சரி ரைட்டுங்க அப்படின்னு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இங்கே வேறுங்க அன்னதானத்துக்கெல்லாம் லைன் நிற்கிறாங்க. வெயிட் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டு என்ன உங்களை சாப்பிடலாமா என்ன? சாப்பிட்டு போயிடுவோமா? சரி ஓகே மக்கள், முடிவு பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேனுங்க. சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்படியே விளாகில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து உள்ளே போகிறோம். டோக்கன் கொடுக்குறாங்க, டோக்கன் ஆகிட்டு தான் போக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு தான் சாப்பாடு அப்படின்னு இருக்கும் போல். சொன்னால வாங்க உள்ளே போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு சாப்பிட்லாம். கௌதம் நம்ம அசோக்கும் வெளியே அங்கே வந்து வராங்க. பிரதீப் கூப்பிட்டாங்க, வரமாட்டானுங்க. வாடா சாமி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னா இல்லை மாப்பிள்ளைன்ட்டான். சரி ஓகே வாங்க. ரைட் ஓகே மக்கள், வாங்க நம்மளும் டோக்கன் வாங்கிடலாம். சரிங்க சரிங்க மக்கள், அன்னதான நான் சாப்பிட்லைங்க, வெளியே வந்துட்டேன். பசங்க சாப்பிட்றாங்க. உள்ளே போய் உட்காந்துட்டேன். அது என்னங்க போங்க பண்ணுறாங்க. ஒரு குழந்தை வந்துங்க, அந்த குழந்தைக்கு டோக்கன் வாங்கலையா இருக்குது, சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு வாங்கலையா இருக்குது. அந்த குழந்தை வந்து குழந்தைன்ட்டு அந்த பையனுக்கு ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கும். அவன் தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிறான். அவங்க ஃபேமிலியாக உட்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே வந்து ஒரு ஐயா வந்து டோக்கன் வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு அண்ணன் தாங்க, அவருக்கு ஒரு 40-45 வயசு இருக்குது. அவர் டோக்கன் வச்சிருக்கிறாருங்க. அவருவே அங்கே போய் சொல்கிறாரு, அந்த குழந்தை என்னங்கிறாங்க, மடியில் உட்கார வைங்க அப்படிங்கிற. அந்த குழந்தை பையன் மடியில் உட்கார மாட்டேங்கிறாங்க. ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு தனியாக இன்னொரு இடத்துல இருந்து கூட பண்ணிடலாமல்லங்க. அவங்க என்னங்கிறாங்க, டோக்கனு அந்த குழந்தைக்கு வாங்கியிருக்கலாமல்ல அப்படின்னாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு எனக்கு வெறியாகி போச்சுங்க. நீங்கள் உட்காருங்கண்ணா அப்படின்ட்டு அந்த ஃபேமிலியாக வந்தாங்க பார்த்தீங்களா, பையனாவி அப்பா. அந்த பையனாவி அப்பா உட்கார சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டுங்க. சரி வாங்க மக்கள் பார்த்துக்கலாம். நான் மாப்பிள்ளை வெயிட் பண்ணிட்டு பிறகு நாங்கள் ஓரணுங்க. 10 minutes later. அதுக்கு அடுத்துங்க நான் வந்துட்டேன் பார்த்தீங்களா. பசங்க வந்து அங்கே இருந்து சாப்பிட்டு தான் வந்திருக்கானுங்க. சாப்பிட்டு வந்துட்டு ஒரு டல்லாக வந்தானுங்க. ஏன்டா டே வந்துருந்தா நாங்கள் 3 பேர் வந்துருப்போம் பண்ணானுங்களா. ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே சரியில்லை அப்படிங்கிறாங்க. என்னடா மாப்பிள்ள நினச்சி சொல்லு மாப்பிள்ள. என்னன்னா இப்போ சாப்பாடு வந்து போகிறாங்கன்னா இப்போ வந்து அன்னதானம் தான் போடுறாங்க. அதாவது இப்போ என்ன அன்னதானத்தில் வந்து எல்லாத்துக்கும் அன்லிமிட்டடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னன்னா அவங்க பாட்டுக்கு ஒரு லைனில் வண்டி விட்டு வந்து சாப்பாடு கேட்குறாங்களா. இப்போ சாப்பிட்டு இருக்கப்பயே வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து இடையில இருக்கப்ப வேணாம் தான் சொல்லுவாங்க. மறுதாட்டி கேட்குறப்ப சாப்பாடு ஆமாம் இடையில இருக்கிற மூஞ்சில் அடித்த மாதிரி சாப்பாடு இல்லை சாப்பாடு அவ்வளோதான் அப்படின்ட்டாரு. இப்போ வந்து எப்படின்னா இப்போ ஒரு அம்மா வந்து தாகத்துக்கு வந்து மோர் வாங்குறாங்க. ஒரு சின்ன வாட்டர்கன்ல எனக்கு வந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. ஏன்னா அதுக்கு அந்த அக்கா வந்து இல்லைங்கம்மா வாங்கக்கூடாது, வாட்டர்கன்ல வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தன்மையாக சொன்னால் பரவாயில்ல. 2 பேரும் ஊற்றிட்டு வராங்க. இன்னொரு அம்மாட்டா என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டால் இப்போ அது எல்லாத்தையும் வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே. ஒரு தன்மையாக சொன்னால் அவங்க சரின்னு ஏற்றுக்குவாங்க. வாட்டர்கன்ல வாங்கக்கூடாதுமா, நீங்கள் கேமரா இருக்குமா இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க வாட்டர்கன் எடுத்து உள்ள வச்சுக்குவாங்க. இது அந்த அவங்ககிட்ட சொல்லாமல் அவங்க லேபர்கிட்டே வந்து இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்குமே சாப்பிட்றதுக்கு விருப்பமே இல்லை. பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா புலம்பிக்கிட்டே இருக்கு. அந்த கதை நான் சொல்லுது, அரிசி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கானுங்க. அப்படியே 25 கிலோ சிப்பத்தை பிரித்து உள்ள கொட்டி கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டானுங்க. பண்றாங்க. சாப்பிட கூட கூடாதா, ஃபோன் வந்தா பேசக்கூடாதா, சாப்பிட்ற இடத்துல ஃபோன் வந்தா பேசக்கூடாதாம்மா. என்ன எமர்ஜென்சினாலும் வெளியே போய் தான் பேசணும்மா. ஓர பண்ண யாருக்குமே சாப்பிட விருப்பம் இல்லை. ஒரு குழந்தைக்கு ஒரு தட்டு தர மாட்டேன். ஒரு சின்ன குழந்தை அதுக்கு இப்போ ஒரு பையனுக்கு வந்து சின்ன பையனுக்கு வந்து அதுக்கு தானே அப்புறம் எந்திரிச்சு வந்தேன் நான். சின்ன பையனுக்கு வந்து இப்போ நான் எந்திரிச்சு வந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்டாரா இல்லையா அவரு? அந்த சின்ன பையன் அவருக்கு இல்லை, அவர்ல இன்னொரு அம்மா ஒன்று உட்காந்துருந்துச்சு. அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ என்னன்னா அந்த பையன் இவ்வளோ வருஷம் இருக்கிறான். அவன் நம்ம வீட்டு போயிட்டு அவன் 6-7 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. அவனுக்கு வந்து டோக்கன் கேட்டிருக்காங்க. டோக்கன் வந்து என்ன சொல்லிட்டாங்க, டோக்கன் வந்து இந்த பையனுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இருக்கு. 6-7 வயசு பையன் அவர் எப்படி மடியில் உட்கார வச்சு சாப்பிடுவாரு? இவரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கா, அந்த பையனும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இப்போ 2 பேரும் பிரச்சனை. ஒரு கோயிலுக்குள்ள சாப்பிட்றோம், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இல்லை. என்னமோ 1000 பேர் இல்லைங்க. எனக்கு அதாவது ரூல்ஸ் வந்து எனக்கு சொல்லிட்டு பொதுவாக ஒன்று சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த எனக்கு உலகத்தையும் சொல்ல வரல, நான் குறிப்பாக எதுவுமே சொல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இங்கே வந்து ரூல்ஸ் வந்து மக்களுக்காக உருவாக்கப்படல, மக்களை ரூல்ஸுக்கு அடிக்ட் பண்ண வைக்கிறாங்க. என்ன ஒரு ஃபாரின் ஒருத்தனா அவன் அப்போ அங்கே சுச்சுவேஷன் வேற, அவன் ரூல்ஸ் போடுறானா அதை இதுக்கிட்ட இங்கே போட்டுக்கிட்டு ஒரு 100 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்கே பழனிக்கெல்லாம் அன்னதானம் வந்தீங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கோயில் பக்கமே எங்க பழனியெல்லாம் எத்தனை ஆயிரம் பேருக்கு ஒரு நாள் சாப்பாடு போடுறாங்க. இப்படி கணக்கு இங்கே மொத்தமே ஒரு நாள் மொத்தமே சாப்பிட்றே மொத்தம் மீட் பண்ண ஒரு 500 கூட வர ஏமாப்பில் மொத்தமே 500 சாப்பாடு விடுவாங்க நினைக்கிறேன். மறுபடியும் இப்போ எங்களுக்கெல்லாம் பசங்க நம்ம நிற்கலாங்க, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாங்க. ஆனால் வயசானவங்க இதெல்லாம் சாப்பாடுக்காக அதை சாப்பிடணும் அப்படிங்கிற வயசானவங்களே உள்ள இருந்தாங்க. அவங்கெல்லாம் எப்போ நினச்சி பார்த்தா போட்டால் திருப்தியாக போகிறோம். அன்னதானம் உண்மையை சொல்ல போனால் தானத்தில் சிறந்ததான அன்னதானங்கிறாங்க. அதை போட்டால் சிறப்பாக போடணும், இல்லை போடவே கூடாது, அவ்வளோதான். சரி ஓகே மக்களே, மற்றவரை சாமி பார்த்தாலும் சந்தோஷம், வேறு லெவலு. வந்து குளிச்ச சந்தோஷம். இடையில ஒன்று மட்டும் சங்கடப்படுத்திட்டாங்க. இதனால் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் கொட்டி தீர்த்துட்டா. ரைட் ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களது மாதிரி விடுது உங்கள் கேசவன் நடபாய் செய்யும் மச்சான். பாய் பாய். பிரதீப்
டாடா. டாடா.